1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 80 டன் எடையுள்ள ஒரு கல்லை 216 அடி உயரத்துக்கு கிரேனும் இல்ல, பெரிய இயந்திரங்களும் இல்ல அப்படின்னா அந்த கல்லை மேலே எப்படி கொண்டு போனாங்க? இதுதான் தஞ்சை பெருவுடையார் கோவிலோட உலகமே இன்னைக்கும் ஆச்சரியப்படுற மிகப்பெரிய மர்மம். இந்த கோவிலை மாமன்னர் ராஜராஜ சோழன் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டி முடிச்சார். இந்த கோபுரத்தின் உச்சியில் இருக்கிற இந்த பெரிய கல் சுமார் 80 டன் எடை கொண்டதாக சொல்லப்படுகிறது. இப்போ கூட இவ்வளவு பெரிய கல்ல இவ்வளவு உயரத்துக்கு தூக்கணும்னா ரொம்ப பெரிய கிரேன்கள் வேணும். ஆனா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்க எப்படி செஞ்சாங்க? பல வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றதுபடி நீளமான மண் சரிவு பாதை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கலாம். அந்த பாதையில மர உருளைகள், வலிமையான கயிறுகள், நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள், யானைகளோட உதவி, இவை எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த கல்ல கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா மேலே இழுத்து உச்சியில வச்சிருக்கலாம்னு பலரும் நம்புறாங்க. இதுக்கு நேரடியான வரலாற்று சான்று முழுசா கிடைக்கல. ஆனா இன்னைக்கும் பல வரலாற்று ஆய்வாளர்களும் பொறியியல் நிபுணர்களும் அதிகமா ஏற்றுக்கொள்ளுற விளக்கம் இதுதான். இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்களோட பொறியியல் அறிவு உலகத்தையே வியக்க வச்சிருக்கு. அதனால்தான் தஞ்சை பெருவுடையார் கோவில் ஒரு கோவில் மட்டும் இல்ல, தமிழர்களோட பெருமை, சோழர்களோட அறிவுக்கு உலகம் முன்னாடி நிற்கும் ஒரு நிரந்தர சாட்சி.